பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம எப்படி கொடுக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹால் நம்ம லீஃப் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் சென்டரில் பைப்பிங்கை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் பைப்பிங்கை வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த யூ ஷேப்பில். நான் ஏன் நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன்னா இது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சேம் டைம்ஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குன்றதுனால தான் நான் வந்து ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவீங்கன்னா த்ரெட்டை வந்து அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து சின்னதாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எட்ஜஸ் வரும்போது கட் பண்ணி எடுங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்த மாதிரி. ஏன்னா நெக் பாட்டனில் நீங்கள் ஃபுல் நெக்கில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த நெக் ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருவீங்க. த்ரெட்டு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கப்புறம் கூட எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கம் போட்டு ஸ்டிக் பண்ணுவோம், அப்போ நோ ப்ராப்ளம். அப்போ வந்து நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்களோ அதை வந்து அதே ஷேப்பில் ஸ்டிக் பண்ணால் அது அப்படியே அந்த ஷேப்பில் கரெக்டாக அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதில் நான் வந்து அவுட்டர் லைன் வந்து ஸ்டிச் பண்ணல, நம்ம வந்து டைரெக்டாக உள்ள ஃபில்லிங் கொடுத்துடலாம். எப்படின்னா நான் ஷேப் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் அதை வந்து கைட்லைனை வச்சு தான் நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம எதுவுமே ஷார்ப்பான எட்ஜஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த லீஃபோட எட்ஜிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து லாங்காக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப அகெயின் கீழே வந்து பைப்பிங்குள்ளே வந்து சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்து திரும்ப அகெயின் மேலே ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு அப்படியே மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதுலேயும் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அது பைப்பிங் இல்லாமல் இதே மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு ஏன் ஸ்டிச் பண்ணுறோன்னா இந்த டிசைன்ஸை வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக நம்மளுக்கு காட்டும். அதுக்காண்டி நம்ம வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா, இது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். நம்ம போடுற டிசைன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நம்ம 2 லேயரில் கூட பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு நம்ம வந்து எம்போஸ்டாக காமிச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீடியில் வந்து த்ரெட்லேருந்து ரிமூவ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நான் எப்போயும் சொல்கிற மாதிரினா சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும். அது மாதிரி சில்க் த்ரெட் வந்து வாங்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கிக்கோங்க, நல்ல பிராண்டாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அந்த நூல் பிரிஞ்சு வர்றது இஷ்யூஸ்லாம் அதிகமாக வராது. ஓகேங்களா? இதில் நம்ம அவுட்டர் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கல. ஸோ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத ப்ராப்பராக ட்ரா பண்ணியிருந்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வந்து அன்ஈவனாக கொடுக்கக்கூடாது. அந்த ஷேப் எப்படி வந்திருக்கோ அதே ப்ரொசீஜரில் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். பிகினர் லெவலில் இருக்கிறவங்க சில்க் த்ரெட்டோ இருக்கலாம் டிசைன்ஸ்லாம் அடிக்கடி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதிலே நம்ம வந்து டபுள் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் கிளியராக பாருங்கள். எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதே மாதிரி மேலே போகும்போது லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு லாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் தான் அகெயின் கீழே வரணும். அந்த மாதிரி தான் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த ஸ்டிச் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதில் இந்த ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஃபில்லிங் வந்து நம்ம கொடுக்கும்போது எப்படின்னா ரொம்ப நெருக்கமாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த உள்ளே வச்சுருக்க பைப்பிங் த்ரெட் வந்து நம்மளுக்கு ஆக்வர்டாக தெரியாது. ஓகேங்களா? நம்ம உள்ள பைப்பிங் த்ரெட் வச்சுருக்கதே தெரியக்கூடாது, ஆனால் நம்மளுக்கு எம்போஸ்டாக தெரியணும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கணும் நீங்கள் பண்ணுற டிசைன்ஸு. நீங்கள் அதே மாதிரி ஃப்ரேமில் வந்து ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா
லூஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து ப்ராப்பராக இருக்காது. அந்த டிசைன் கிட்ட ஒரு மாதிரி சுருக்கமாக வரும். அப்படி சுருக்கமாக இருந்துச்சுன்னா ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது டிசைன் ப்ராப்பராக இருக்காது. அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமில் வந்து ஃபேப்ரிக்கை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம த்ரெட் ஒர்க்கில் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம இழுத்து பண்ணும்போது அது வந்து அந்த இடத்துல ஃபேப்ரிக் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு நீங்கள் போடும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வரும்போதே அந்த ஃபேப்ரிக் சுருங்கி இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க நீடில் நம்பர் வந்து டியூலிப்பில் 14 நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வேறு எந்த நீடிலும் யூஸ் பண்ணல. த்ரெட்டுக்கு வந்து நீங்கள் இதுவே யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. பிகினராக இருக்கிறவங்க 14 நம்பர் நீடில் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 14 நம்பர் நீடில் வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அந்த நீடில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 14 நம்பர் நீடிலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் போக போக அடுத்து இருக்க நீடில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ஸ் நீடிலில் பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த டியூலிப் நீடில் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து போக போக கை பழகும் இல்லையா, நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆக நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பீட்ஸ் நீடில்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டியூலிப் நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பீடும் அதே டைமு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் டியூலிப் நீடிலில் 14 நம்பரில் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக நீடில்ஸ் எல்லா நீடில்ஸ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம ஏன் இந்த ஆஃப் ஷேடில் வந்திருக்குன்னா நம்மளுக்கு வந்து இல்லை இந்த லீஃப் ஷேப்க்கு நம்ம ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது 2 சைடு கவர் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதை வந்து செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சேம் ப்ரொசீஜர் மெத்தடில் தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான். ஆனால் 1 சைடு கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே அதர் சைடு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த லீஃப் ஷேப் எந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி எல்லா ஸ்டிச்சுக்கு இடையிலையும் கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம உள்ளே வந்து பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பைப்பிங் வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நெருக்கமாக அந்த ஃபில்லிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்கணும். நீட் ஃபினிஷிங்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
இப்படி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவுட்டர் லைன் ஃபில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இன்சைடில் வந்து ஃபில்லிங் கொடுங்க. ஃபில்லிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவுட்டர் லேயரில் வந்து நான் வந்து பீட்ஸ் ஒர்க் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? பீட்ஸ் ஒர்க் நம்ம கொடுக்கும்போது அந்த லீஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் கூட கொடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி த்ரெட் ஒர்க் தானே பண்ணியிருந்தோம், அதனால தான் நான் இந்த டிசைனுக்கு நான் பீட்ஸ் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் வந்து பேர்ல் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். ஆர் நீங்கள் வந்து ஒரு 2 நம்பர் பீட் இடையில சுகர் பீட் அந்த மாதிரி கூட பெரிய பீட் சின்ன பீட்னு கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆர் பேர்ல் பீடும் கோல்டன் கலர் பீடும் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பீட் ஒர்க்குமே நம்ம எங்கே ஷார்ப்பான எட்ஜஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டிசைன் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். அது மாதிரி பீட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு பீட் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் 2 பீட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரேமில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசைனே சொதப்பிடும். ஸோ பீட்ஸ் ஒர்க்கில் நீங்கள் வந்து சிங்கிள் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இதில் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு மோட்டிவ் டிசைன் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவுட்டர் லேயரில் சில்க் த்ரெட்டை வச்சோ ஆர் பீட் ஒர்க்கை வச்சோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் டிசைன் வந்து ப்ராப்பராக ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ப்ராப்பராக எண்ட் நாட் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.